வீட்ல நான்வெஜ் எல்லாம் செஞ்சு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சண்டே அதுவுமா காலையிலேயே குடல் கறியும், ரத்தமும் எடுத்துட்டு வந்திருந்தோங்க. குடல் கிளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் ஒரு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணிய ஒரு 5 நிமிஷம் அதுல ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம நான்வெஜ் பண்றது கூட எவ்ளோ ரெசிபி வேணாலும் செஞ்சிரலாம். ஆனா இந்த வெங்காயம் கட் பண்றது மட்டும் நமக்கு ஆகவே ஆகாதுங்க. கண்ல தண்ணி எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. குடல் விசில் போறதுக்குள்ள ரத்த பொரியல் பண்ணிரலான்னு கடாயில எண்ணெய், கடுகு சேர்த்து தாளிச்சு விட்டதும் வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரத்தத்தையும் சேர்த்து ரத்தத்துல ஆல்ரெடி உப்பு இருக்கும். சோ உப்பு சேர்த்தாம தான் அதனோட பொரியல் பண்ணணுங்க. கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்து எடுத்துட்டா ரத்த பொரியல் ரெடி ஆயிருச்சு. குடல் பொரியல் பண்றதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மசாலாக்கு வீட்லயே அரைச்ச கரம் மசாலா பொடி, தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த குடலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு நீங்க குடல் வேக வச்ச தண்ணியவே அந்த மசாலாக்கு சேர்த்திக்கலாங்க. குடல் வேக வச்ச தண்ணியில லைட்டா மிளகு சேர்த்து குடிச்சு பாருங்க. வயித்துல புண்ணு இருந்தாலும் சரியாயிரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.